அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிர். இந்த வாழ்க்கை என்பது என்ன? உனக்கு புரியுதா? இது ஒரு கனவு, இது மாயை. எல்லா பூஜை புனஸ்கரன் வழிபாடுகள் தெய்வீகம் அனைத்துமே மாயை. இந்த மாயத்தை நீக்கி வரும் வினையை பாழாக்கி காயத்தை வேறாக்கி காண்பதுனையை காணும். நீ எங்கிருந்து வந்தாய்? எங்கே செல்லப் போகிறாய்? நீ யார்? நீ இந்த உடலா இல்லை மனமா? நீ யார் என்று உனக்கு தெரியவில்லையா? இந்த அற்புதமான யோகம், இந்த குண்டலினி யோகம் மறைந்து போன ஒன்றாகவே மறைக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அது இன்றும் நிலைத்த தன்மையோடு நிறைந்து இருக்கிறது. குண்டலினி என்பது என்ன? உனது ஆத்ம சக்தி. அது உனக்குள் இருந்து வெளிப்படுகின்ற அற்புதம். இந்த யோகம் என்பது தன்னை அறிவதற்கான ஓர் அற்புதமான கருவி. பல ஜென்மம் ஆசைப்பட்டாய் பயிற்சி பெற. பக்குவம் இப்பொழுது பழமாய் கனிகிறது. பாதையை சீராக்கி தந்துவிட்டேன். பயணத்தை நடத்துவது உன் பொறுப்பு. ஏன் தெரியுமா? நீ இந்த உடல் அல்ல, மனமும் அல்ல. இந்த உடல் மனம் இரண்டுக்கும் சாட்சியான ஆன்மா. ஆன்மாவாகிய நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? எங்கே செல்லப் போகிறாய்? உனது அம்சங்கள் என்ன? வேதங்களும் உபனிஷத்துக்களும் பிரம்மசூத்திரமும் வேதகால ரிஷிகளும் கூறுகின்ற உண்மை என்ன தெரியுமா? ஆன்மாவாகிய நீ பிரம்மம். உன்னை ஏன் உனக்கு தெரியவில்லை? இந்த பிரபஞ்சம், இந்த படைத்தல் அனைத்தும் யாரால்? ஏகமான பரிபூர்ணமாகிய ஆன்மாவாகிய உன்னால் இது சாத்தியமாகியிருக்கிறது. நீ யார் என்பதை அறிந்து கொள்வதற்குத்தான் இத்தனை விதமான பக்தி, யோகம், ஞானம் அனைத்துமே. இந்த யோகத்தால் தன்னை அறிந்து ஞானத்தால் அதுவேயாகுதல் வேண்டும். ஏன் இந்த குருமார்கள் இந்த அற்புதமான ஆத்ம தத்துவத்தை பற்றி பேசுவதில்லை தெரியுமா? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உலகம், உடல், வாழ்க்கை அல்லது மனம். அந்த அளவுதான். இந்த உலகம், உடல், வாழ்க்கை என்பது நீ காணுகின்ற கனவு. விழிப்பு நிலையில் இது நிஜமாக தோன்றுகிறது. இந்த விழிப்பு நிலையில் உலகம், உடல், வாழ்க்கை அனைத்தும் சத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் உறக்கத்தில் செல்லுகையில், கனவு நிலையில் இந்த உலகம், இந்த வாழ்க்கை அனைத்தும் காணாது மறைந்து போய்விடுகிறது. அப்பொழுது நீ புதியதோர் உலகை சிருஷ்டி செய்கிறாய். அதில் உன் விருப்பம் போல் அனைத்தும் நடந்தேறுகிறது. நீ விரும்பாதவைகளையும் உன்னால் உருவாக்க முடியும். இந்த கனவுலகத்தை உருவாக்கி அதை கண்டுகளித்து இந்த கனவை கலைத்துவிட்டு உறக்கத்திற்குள் சொல்கிறாய். இந்த கனவு, விழிப்பு, உறக்கம் என்கின்ற 3 நிலைகளில் சதா காலம் நீ உழன்று கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் இவற்றுக்கு அப்பாற்பட்ட பரிபூர்ண நிலை என்பது ஒன்று உள்ளது. அது என்ன தெரியுமா? அதுதான் நீ எனும் ஆன்மா, ஆன்மாவாகிய பிரம்மம். இதைத்தான் வேதங்களும் உபனிஷத்துகளும் கூறுகிறது. ஆகவே இந்த யோகத்தால் தன்னை அறிந்து ஞானத்தால் நீ யார் என்பதை உணர்ந்து கொள்வாயாக. வா, வந்து பெற்றுச்செல். பல ஜென்மம் ஆசைப்பட்டாய் பயிற்சி பெற. பக்குவம் இப்பொழுது பழமாய் கனிகிறது. பாதையை சீராக்கி தந்துவிட்டேன். பயணத்தை நடத்துவது உன் பொறுப்பு. என் அன்பு நிறைய அருளாசிர். நன்றி செய்க, நலமே பெறுக. என்ன புரிகிறதா?